ஓம் சாந்தி. 29/4/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா பாடம் எடுக்கிறாங்க. நம்ம இறை மாணவனாகி இப்போ அவருடைய கமல வாய் மூலமாக நம்ம இந்த ஞான முரளியை கேட்குறோம். இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, இது மேலே ஏறுவதற்கான உண்மையிலும் உண்மையான சத் சங்கமாகும். பாபா சொல்றார், இது உயர்வதற்கான உண்மையிலும் உண்மையான சத் சங்கம், சத்தியமான சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றார் பாபா. நீங்கள் இப்போது சத்தியமான பாபாவின் தொடர்பில் வந்துள்ளீர்கள். இப்போ உண்மையான சத்தியம், சிவம், சுந்தரம், நம்மளுடைய அப்பா சிவன், அவருடைய தொடர்புல நம்ம வந்துட்டோம். நம்ம எவ்வளவோ போயிருக்கோம், எங்கெங்கயோ போயிருக்கோம். ஆனா இப்போ உண்மையானவருடைய சங்கத்துல நம்ம வந்துட்டோம். ஆகையால் பொய்யான தொடர்பில் ஒருபோதும் வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உண்மையானவர்கிட்ட நம்ம வந்ததுனால இனிமே நம்ம இந்த பொய்யான தொடர்புல ஒருபோதும் போகக்கூடாது சொல்லி சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் புத்தி எந்த ஆதாரத்தில் எப்போதும் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியும் சொல்லி பாபா கேக்குறாங்க. பதில் சொல்றாங்க, புத்தியில் சுயதர்ஷன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நாடகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவை அனைத்தும் பதிவாகி உள்ளது. ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. புத்தியில சுயதர்ஷன சக்கரம், அதாவது நம்ம ஆத்மா எப்படி பிறவி எடுத்து வந்தோம், மறுபிறவி எடுத்து எப்படி வந்திருக்கோம், இப்போ எப்படி இருக்கிறோம், அடுத்து நம்ம என்னவாக போறோம், இந்த புத்தியில இந்த சுயதர்ஷன சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ ட்ராமால என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கிறோம் அது எல்லாமே பதிவாகி இருக்குது. அப்படியே சாட்சியா இருந்து பாருங்க, இது எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தின் இந்த வரலாறு புவியியல் மீண்டும் நடக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இந்த லெட்டர் ஹிஸ்டரி ஜியாகிரபி திரும்ப இது நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயம் புத்தியில் நல்ல விதமாக வந்துவிட்டால் எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்க முடியும். இந்த விஷயம் மட்டும் நம்ம இந்த டிராமான்றதால நிச்சயம் வந்துருச்சுன்னா, இது டிராமா, இது 5000 வருட சக்கரம், நாடக சக்கரம், இது அப்படிதான் நடக்கும். இது என்ன நடந்ததோ அதுதான் நடக்குது. போன கல்பம் என்ன நடந்ததோ அதான் நடக்குது. இது நல்ல புத்தியில வந்துருச்சுன்னா இந்த எல்லைக்கு அப்பாற்பட்டதுல உங்களால இருக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருப்பதற்கு இப்போது விநாசமாக வேண்டும். நாம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். தூய்மையாகி தான் நாம் வீட்டுக்கு செல்வோம் என்பது கவனத்தில் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டு நம்ம புத்தி இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், இப்போ விநாசம் ஆக போது, நம்ம வீட்டுக்கு போகணும், தூய்மையாகி தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அன்றது அதுல அட்டென்ஷன் நமக்கு இருக்கும், எப்பவுமே கவனம் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். நம்ம எல்லாம் ஆத்மாக்கள், ஆத்மாக்களுடைய தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். உடலுக்கு கிடையாது, பாபா ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறாரு. யாருக்கும் ஒன்றும் புரியவில்லையோ அவர்களுக்கு புரிய வைக்கிறார். பாபா யாருக்கு ஒண்ணுமே புரியாம இருந்ததோ இவ்வளவு காலமா அவங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் படிப்பிக்கின்றார், ஏனெனில் குழந்தைகள் ஒன்றும் புரியாதவர்களாக இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்கூல்ல கூட நம்ம போய் உட்காந்தா ஒண்ணுமே தெரியாத பசங்களுக்கு தான் டீச்சர் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாபா நமக்கு சொல்லி தராரு. குழந்தைகள் படிப்பின் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளாக நீங்கள் கூட படிப்பின் மூலமாக புரிந்து கொள்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க கூட இப்ப இந்த படிப்பு மூலமா தான் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. நமக்கு படிப்பவர் யார்? ஆனா நமக்கு அவங்களுக்கு ஆசிரியர் படிப்பிக்கிறாங்க. ஆனா நமக்கு படிப்பவர் இறைவனே படிப்பிக்கிறாரு. இதை ஒருபோதும் மறக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே எனக்கு பாடம் எடுக்கிறாரு, இதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. படிப்பிக்கக்கூடிய டீச்சர் சுப்ரீம் தந்தை ஆவார். யார் படிக்க வைக்கிறாங்க? நமக்கு சுப்ரீம் தந்தை, சுப்ரீம் ஃபாதர், உலகத்துக்கே அவர் தான் தந்தை. அவர் நமக்கு படிப்பிக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் அவருடைய வழிபடி நடக்க வேண்டும். அதனால இப்ப அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம கேட்கணும் சொல்லி சொல்றாரு. சிரேஷ்டமானவர் ஆக வேண்டும். இப்போ நம்ம சிரேஷ்டமா ஆகணும். சிறந்ததிலும் சிறந்தவர் சூரிய வம்சத்தினர் ஆவர். சந்திர வம்சத்தர்கள் கூட சிறந்தவர்கள் தான். ஆனால் இந்த சூரிய வம்சத்தர்கள் சிறந்ததிலும் சிறந்தவர்கள் ஆவர் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாத்துலயுமே ஹையஸ்ட் இந்த சூரிய வம்சம். முத லட்சுமி நாராயணன் வராங்க இல்லையா, அவங்களுடைய வம்சம் தான் சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சம் தான் ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட். ஏன்னா 16 கலைகள் நிரம்பியவர்கள் அவங்க, ரொம்ப தேவதைகள்லயே ஹையஸ்ட் அவங்க. அதுக்கப்புறம் சந்திர வம்சம் 2 கலைகள் குறையுது, ராமர் சீதை. அவங்களும் சிறந்தவங்க தான். ஆனா சூரிய வம்சத்தர்கள் அவங்களோட சிறந்தவங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சிறந்ததிலும் சிறந்தவராக ஆவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள். இங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சொர்க்கத்துல போய் சிறந்ததிலும் சிறந்த ஹையஸ்டான ராஜ்யத்துல சூரிய வம்சத்துல போறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க சொல்லி பாபா சொல்றாரு.
நாம் இப்படி ஆக வேண்டும் என்ற குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நம்ம இப்படி ஆகணும், ஏன்னா நம்ம அந்த படம் பார்க்கணும் இல்லையா? லட்சுமி நாராயணனுடைய படம், சொர்க்கத்தினுடைய படம் பார்க்கணும். பார்க்கும்போதே நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் 5000 வருடங்களுக்கு பிறகுதான் திறக்கிறது சொல்லி சொல்றாரு பாருங்க பாபா. பாருங்க இந்த ஒரு ஸ்கூலு, இந்த ஸ்கூல்ல பாருங்க 5000 வருஷம் கழிச்சுதான் திறக்கிறாங்களே. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த ஸ்கூல்லாம் எப்படி திறக்கிறது இல்ல, ஜூன் மாசம் திறந்து மூடுறாங்க இல்லையா, மே மாசத்துல. இது பாருங்க நமக்கு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஸ்கூலே திறக்கிறாங்க. அது டீச்சர் யாரு? சுப்ரீம் டீச்சரே வந்து பாடம் எடுக்கிறாரு. பாபா சொல்றாரு, இங்கே நீங்கள் இதை புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கின்றீர்கள். இது முற்றிலும் சத்தியமான சங்கமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியமானவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவரோடு உங்களுடைய தொடர்பு இருக்கிறது. உலகத்திலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட் அவர் தான் கடவுள், சத்தியமானவர், சத்தியம் சிவம் சுந்தரம். அவரோடு இப்போ நம்மளுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் அமர்ந்து சத்தியுகத்தின் சிறந்ததிலும் சிறந்த தேவதைகளாக ஆக்குகின்றார். அவரு கூட சேர்ந்தா என்ன ஆகும்? நம்ம பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல நம்மளும் எப்படி ஆயிடுவோம்? அவரை மாதிரி ஆயிடுவோம். அப்ப அவரை மாதிரி சத்தியுகத்துல சிறந்ததிலும் சிறந்த தேவதையாக நம்மளை ஆக்குறாரு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நம்மளை மலராக ஆக்குகின்றார். நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகின்றீர்கள். நம்ம முன்னாடி முள்ளு மாதிரி இருந்தோம் இல்லையா? பேசினாலே குத்தும், எல்லாருக்கும் குத்துற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப வார்த்தைகள்லாம் அப்படி இருந்தது. தமோ பிரதான நிலையில இருந்தோம். இப்ப பாபா நம்மள முள்ளிலிருந்து மலர ஆக்குறாரு சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் உடனே அப்படி ஆகிவிடுகின்றார்கள். சிலர் வந்து பாபாட்ட வந்த உடனே மலராயிடுறாங்க. ஆனா சிலருக்கு மலராக ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது. சிலர் அவங்களுடைய குணங்கள்லாம் மாற மாட்டுது. ரொம்ப முள்ளா இருந்து பழக்கமா இருக்கிறதுனால டக்குன்னு மலர ஆகிற நேரம் பிடிக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இது சங்கம யுகம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு தெரியும் இது சங்கம யுகம், இது கலியுகம். நம்ம கலியுகத்துல இல்ல, கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடைப்பட்டது உள்ள சங்கம யுகம். அப்ப அங்கதான் வந்து கடவுளை வந்து பாடம் எடுக்கிறாரு. அங்க வந்து நம்ம இருக்கிறோம்னு சொல்லி குழந்தைகள் தெரிந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனாலும் கூட குழந்தைகள் மட்டும்தான் தெரிந்திருக்கின்றார்கள். இது புருஷோத்தமர் ஆவதற்கான யுகமாகும் என்ற நிச்சயம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே தெரியுது நம்ம ஆத்மா இப்ப உத்தமமா ஆயிட்டு இருக்கிறோம் இந்த யுகத்துல. எப்படிப்பட்ட புருஷோத்தமங்களா ஆயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த மகாராஜா மகாராணி ஆவர் சொல்லி பாபா சொல்றாரு. யார் புருஷோத்தமன் சொல்ல முடியும்? உத்தமமான ஆத்மாக்கள். அவங்க எந்த தர்மத்தை சேர்ந்தவங்க? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த மகாராஜா மகாராணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஆறதுக்காக வந்திருக்கீங்க, அப்படி ஆவதற்காக வந்திருக்கீங்க. நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சத்தியுகத்தின் சுகத்தை பெற வந்திருக்கின்றோம் என்று புரிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து இப்ப நம்ம ஞாபகப்படுத்துறாரு, எப்படிலாம் நீங்க ஆகிறதுக்கு வந்திருக்கீங்க. பழைய ஞாபகத்தெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டு பண்றாரு பாபா. பாபா சொல்றாரு, எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களுமே முடிந்து போய்விடுகிறது. எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லைக்குட்பட்ட சகோதரர், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, எல்லைக்குட்பட்ட மற்றும் மதிப்பற்ற ஆஸ்தி போன்றவற்றில் மிகுந்த மோகம் இருக்கிறது. பாபா சொல்றாரு, இப்ப எல்லைக்குட்பட்ட எல்லா விஷயமும் முடிஞ்சு போக போகுது. நீங்க எல்லைக்குட்பட்ட அப்பா, அம்மா, சகோதரர், சித்தப்பா, பெரியப்பா, இவங்க எல்லாருமே பாருங்க, எல்லார் மேலேயும் நமக்கு பற்று இருக்குது இல்லையா? மிகுந்த மோகம் இருக்குது. இவை அனைத்துமே இப்போது முடிந்து போக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாமே முடிய போகுது. எதுவும் நம்ம கூட வராது. சொல்லுவோம் சாதாரணமா பக்தியில சொல்லுவாங்களா, நாங்க என்ன எடுத்துட்டு வந்தோம், என்ன எடுத்துட்டு போக போறோம், எதுவும் நம்ம கூட வராது. அந்த மாதிரிதான் பாபா சொல்றாரு. இந்த ஆஸ்தி அனைத்தும் எல்லைக்குட்பட்டது என்று பாபா புரிய வைக்கிறார். பாபாவே இப்ப வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு, இந்த ஆஸ்திலாம் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி. பாபா சொல்றாரு, இப்போது நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டதை செல்ல வேண்டும். இப்போ நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்டதுல போங்க குழந்தைகளே. நீங்க இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் பார்க்காதீங்க, அடுத்தடுத்து எடுக்க போற எல்லா பிறவிகளுக்கும் உங்களுக்கு நிரப்ப போறார். பாபா நினைச்சாலே எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். பாபா சொல்றார், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி பெறுவதற்கு நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். மற்ற அனைத்தும் எல்லைக்குட்பட்ட பொருட்களாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரம் கூட எல்லைக்குட்பட்டதாகும். பாருங்க, இந்த சரீரத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆத்மாக்கள் நெற்றி பூர்வத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த சரீரம் கூட எல்லைக்குட்பட்டதுதான். இது கூட நம்ம கூடவே வராது. நம்ம இந்த உடலை விட்டு போகும்போது இந்த சரீரத்தை கொண்டு போய் எரிச்சிருவாங்க இல்லையா? அது நோய்வாய்ப்படுகிறது. இந்த சரீரம் கூட நோய்வாய்ப்படுது சொல்றாரு. இப்ப உடம்புல நோய் வருது இல்ல, ரொம்ப துக்கம் கொடுக்குது. இந்த சரீரம் கூட நமக்கு துக்கம் கொடுக்குது. அத சொல்றாரு. அது கூட நோய்வாய்ப்படுகிறது, அழிந்து போய் விடுகிறது, அகால மரணம் ஏற்படுகிறது. இப்படி எல்லாம் ஆகுது இல்லையா அந்த சரீரத்திற்கு, அதெல்லாம் சொல்றாரு. இன்றைக்கு பாருங்கள் என்னென்ன உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். இன்னைக்கு எவ்வளவு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவியல்ல கூட அதிசயம் செய்து விடுகிறது. சயின்ஸ் கூட இப்ப அதிசயம் செய்யறது இல்லையா? மாயின் ஆடம்பரம் எவ்வளவு இருக்கிறது.
எவ்வளோ ஆடம்பரம், மாடி மேல மாடி கட்டடம் எல்லாம் கட்டுறாங்க, எவ்வளோ வந்து ஆடம்பரம் இருக்குது உலகத்துல. பாபா சொல்றாரு, அறிவியலாளர்கள் மிகுந்த தைரியம் கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் அதிகமாக மாட மாளிகைகள் போன்றவை இருக்கின்றனவோ அவர்கள் இப்போது நமக்கு சத்தியுகம் என புரிந்து கொள்கிறார்கள். யார்கிட்ட பெரிய பெரிய மாட மாளிகைகள்லாம் இருக்குதோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இதுவே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கும் என்று புரிந்து கொள்வதில்லை. அவங்களுக்கு தெரியல, சத்தியுகத்துல எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க, ஒரே தர்மமா இருக்கும், ஒரே ராஜ்யமா இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல, இதுவே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது புதிய உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. முற்றிலும் புரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பாபா சொல்கிறார். இங்க இருக்கிறவங்க மனுஷங்க பாருங்க, முற்றிலுமே இது என்ன கலியுகம், இது கலியுகத்தோட இறுதி, இங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது, இது சொர்க்கம் கிடையாதுன்னு கூட புரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க எவ்வளவு புத்திசாலி ஆகுறீங்க, நீங்க மேலே ஏறுகின்றீர்கள், பிறகு ஏனியில் கீழே இறங்கி வருகின்றீர்கள். பாபா சொல்றாரு, நம்ம தான் வந்து பாபா கிட்ட வந்து இப்ப மேலே ஏறுறோம், நம்ம வந்து அடுத்தடுத்த பிறவிகள் மகாராஜா மகாராணி ஆகிறோம், அப்புறம் திரும்ப நம்ம வந்து கீழே இறங்கி இறங்கி ஏணிப்படையில இறங்கி இந்த மாதிரி ஆயிடுறோம். சத்தியுகத்தில் நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தீர்கள். சத்தியுகத்துல பாருங்க, அங்க ஆட்சி செஞ்சவங்க மிக்க புத்திசாலிகள். அவங்க வந்து சுயராஜ்ய அதிகாரியா இருந்து விஸ்வத்தையே ராஜ்யம் பண்ணவங்க லட்சுமி நாராயணன். அவ்வளவு புத்திசாலியா இருந்தாங்க. பிறகு 84 பிறவிகள் எடுத்து புரியாதவர்களாக இப்போது ஆகிவிட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதே லட்சுமி நாராயணன் தான் என்ன வராங்க, மறுபிறவை எடுத்து 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 ஒன்றும் புரியாதவங்களா ஆயிட்டாங்க சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு பாபா வந்து புத்திசாலி ஆக்குகின்றார். பிறகு பாபா தான் வந்து திரும்ப எல்லாரையும் புத்திசாலி ஆக்குறாரு. அதை தான் தங்க புத்தி என்று சொல்கிறார்கள். யாரு புத்திசாலி ஆயிட்டாங்களோ அவங்களதான் என்ன சொல்றாரு பாபா, தங்க புத்தின்னு சொல்றாரு. அது தங்க புத்தியில தான் பாபா சொல்ற ஞானம் வந்து பதியும். நாம் தங்க புத்தி உடையவர்கள், நன்கு புரிந்தவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். பாபா சொல்றாரு, நம்ம கூட இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், இப்ப வந்து நம்மளே ஒரு காலத்துல தங்க புத்தியுடையரா இருந்தோம் என்று இப்பதான் உங்களுக்கு தெரியுது சொல்லி பாபா சொல்றாரு. பாடல் கூட இருக்கின்றது அல்லவா, பாபா நீங்கள் எப்படிப்பட்ட ஆசையை எங்களுக்கு கொடுக்கின்றீர்கள், முழுமையாக பூமி ஆகாயம் போன்றவற்றுக்கு நாங்கள் எஜமானர் ஆகிவிடுகின்றோம், எங்களிடமிருந்து யாரும் இதை பறித்து விட முடியாது சொல்லி நம்ம பாடல்லாம் பாடியிருக்கிறோம். யாருடைய இடையூறும் ஏற்பட முடியாது சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா. பாபா மிக அதிகமாகவே கொடுக்கின்றார், இதை விட அதிகமாக யாரும் பையை நிரப்ப முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. அதாவது அதை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுக்கும் இல்லையா, எல்லாருக்குமே கொடுத்தாரு கடவுள்கிட்ட. அது மாதிரி இப்ப பாபா அதிகமா வந்து கொடுக்குறாரு. இதை விட யாருமே அதிகமா பைய நிரப்ப முடியாது, புத்தி என்ற பைய நிரப்பிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம், ஆனா எடுத்துக்கிறவங்க புத்தியில தான் இருக்குது. அவங்க தங்க புத்தியா இருந்தா நிறைய பாபா சொல்றத கேட்ச் பண்ணிக்குவாங்க, ஆத்ம உணர்வுல வந்து சக்தி நிறைய அடைவாங்க. அதான் பாபா சொல்றாரு, அரை கல்பமாக நினைவு செய்த பாபா கிடைத்திருக்கின்றார். இப்ப நம்ம 2500 வருஷமா பக்தியில தேடிட்டு இருந்தோம், கடவுளே கடவுளே நீ எங்க இருக்கிற அப்படின்ட்டு. கோயிலா ஏறி ஏறி இறங்கி குளத்துல போய் குளிச்சு என்னன்னா நம்ம எந்த பிறவியா ஜென்மம் எடுத்து கடவுளை தேடி அலைஞ்சோம் இல்லையா, அவருதான் இப்ப கிடைச்சிட்டாரு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியின் பலனாதான் பாபா இப்போ கிடைத்திருக்கின்றார். பாபா சொல்றாரு, அவரை துக்கத்தில் நினைவு செய்கிறார்கள் அல்லவா. கடவுளை எப்ப நினைவு செய்வாங்க, எல்லாருமே துக்கத்துலதான் நினைவு செய்வாங்க. எல்லாருமே கூட இருந்தா கூட அந்த ஐசியூல இருக்கும்போது எல்லாரும் யாரை நினைப்பாங்கன்னா கடவுளை தான் நினைப்பாங்க, கடவுளே என்னை காப்பாத்துன்ட்டு. எப்போது சுகம் கிடைத்து விடுகிறதோ அப்போது நினைவு செய்வதற்கான அவசியமே இல்லை. எப்போ சுகமா இருக்கிறாங்களோ ஆத்மாக்கள், அப்போ வந்து கடவுளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு கடவுளே சொல்றாரு. துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். துக்கத்துலதான் பாருங்க எல்லாரும் கடவுளை நினைவு செய்யறாங்க. ஹே ராம், இப்படி பலவிதமான வார்த்தைகள் சொல்கிறார்கள். துக்கத்துல பலவிதமான வார்த்தைகள் சொல்லி அழைக்கிறாங்க. சத்தியுகத்தில் இப்படி எந்த வார்த்தைகளுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல அந்த மாதிரி எல்லாம் ஹே ராம், ஏ பிரபு என்னை காப்பாத்து, இந்த மாதிரி எல்லாம் சொர்க்கத்துல யாருமே கடவுளை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா கடவுளே ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு. குழந்தைகளாகி நீங்கள் இங்கே பாபாவுக்கு முன்னால் படிக்க வந்திருக்கின்றீர்கள். சத்தியுகத்துல துக்கம் என்பதே இருக்காது. துக்கம் இருந்தாதானே கடவுளை நினைக்கணும், சுகமா இருக்கிறவங்க ஏன் கடவுளை நினைக்கணும். அதனால சத்தியுகத்துல யாரும் நினைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பாபாவுக்கு முன்னால படிக்க வந்திருக்கணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. பாபாவினுடைய நேரடி வார்த்தைகளை கேட்கின்றீர்கள். இப்ப நம்ம கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டோம் இல்லையா, அவர் நேரா வந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு, அவரோட வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மறைமுகமான ஞானத்தை பாபா கொடுப்பதில்லை, ஞானம் நேரடியாகத்தான் கிடைக்கிறது. பாபா ஒன்னும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு வச்சு சரி அவங்க மனசு கஷ்டமாயிடுமே அப்படிலாம் பேசுறது இல்ல. கரெக்டா ஞானத்தை என்ன பண்ணிடுறாரு, நேரடியா சொல்லிடுறாரு. நீங்கெல்லாம் ஆத்மாக்கள், இந்த உடல்லாம் அழிய போகுது, உலகம்லாம் அழிய போகுதுன்ட்டு டைரக்டா சொல்லிடுறாரு. ஞானத்தை ஒளிச்சுலாம் வைக்கல பாபா, நேரடியாக தான் நமக்கு ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. பாபா சொல்றாரு,
பாபாவுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. பாபா வந்து அவன் வேற வழி கிடையாது, இனிமேலே இனிமையான குழந்தைகளிடம் வந்திருக்கிறேன் என்று பாபா சொல்கின்றார். ஓ பாப்தாதா என்று என்னை அழைக்கின்றீர்கள். பாபா கூட ஓ குழந்தைகளே என்று அதற்கு பதிலளிக்கிறார். நம்ம உடனே கஷ்டம் வந்தா கூப்பிடுறோம் பாபா அப்படின்ட்டு கூப்பிடும்போது அவர் ஓ குழந்தைகளே என்று பதில் கொடுக்குறாராம் நமக்கு. இப்போது என்னை நன்றாக நினைவு செய்யுங்கள், மறக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மாயின் தடைகள் கூட நிறைய வரும். பாபா நினைக்க விடாம மாயா நிறைய தடை போடும். நம்ம இவ்வளவு நாள் வந்து மாயா கூடயே வாழ்ந்துட்டோம், திடீர்னு ஈஸ்வரனை நினைக்கும் போது அது விடாது, நம்மள தடைகள் கூட நிறைய வரும் சொல்றாரு. உங்களுடைய படிப்பை விடுத்து உங்கள் தேக அபிமானத்தில் கொண்டு வரும். நீங்க உங்களை இந்த முரளி படிக்க விடாம பண்ணும். நம்ம முரளி படிக்கிற டைம்ல பார்த்தா நமக்கு வேற ஏதாவது வேலை வரும், தேகாபிமானத்துல நம்மளை கொண்டு வரும். படிப்பை விடுத்து தேகாபிமானத்துல நம்மளை கொண்டு போகும். ஆகையினால் எச்சரிக்கையுடன் இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது உண்மையில உண்மையான மேலே ஏறுவதற்கான சத் சங்கம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது நம்ம மேல ஏறுவதற்கான சத்தியமான சங்கம். இது மற்ற அனைத்து சத் சங்கங்களுமே கீழே இறங்குவதற்கானது ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியமானவருடைய தொடர்பு ஒரு முறைதான் ஏற்படுகிறது, பொய்யான தொடர்பு பிறவிகளாக பல முறை ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நமக்கு இந்த ஒரு ஜென்மத்துல மட்டும்தான் கடவுளோட தொடர்பு நமக்கு கிடைச்சிருக்கு, சத்தியமானவர் சிவனுடைய தொடர்பு. ஆனா அந்த பொய்யான தொடர்பு பாருங்க, நம்ம இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறோம்ல, அவங்கள நம்ம பிறவிகளா அவங்களுக்கும் நமக்கு தொடர்பு இந்த பிறவியும் கிடையாது. போன பிறவில நம்ம ஏதோ ஆணா பிறந்திருப்போம், பெண்ணா பிறந்திருப்போம், நம்மளை சுத்தி நிறைய உறவினர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாருமே பொய்யான தொடர்புகள் தான். அவங்க அப்படியே அவ்வளவுதான், அந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் அவங்களோட பழக்கம், அதுக்கப்புறம் அந்த உடலை விட்டு வந்தோடனே அவ்வளவுதான். அடுத்து இந்த பிறவில நம்ம நிறைய பேர் கூட பழகுறோம், எல்லாமே அந்த பொய்யான தொடர்புகள். அத காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைந்த பையடான்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. பிறவிகளாக நமக்கு பல முறை இந்த பொய்யான தொடர்பு ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இது உங்களுடைய கடைசி பிறவி என்று பாபா குழந்தைகளுக்கு சொல்கின்றார். பாபா வந்து சொல்றாரு, இது நம்மளுடைய கடைசி பிறவி, எல்லாருக்குமே கடைசி பிறவி. நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் நமக்கு மட்டும்தான் இது கடைசி பிறவி, அடுத்த பிறவியில் நமக்கு பிறவியே கிடையாது, நம்ம கடவுளோட போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பாபா சொல்லிட்டாரு, உலகத்துக்கே எல்லாருக்குமே இப்ப கடைசி பிறவி முடிய போகுது சொல்லி பாபா சொல்லிட்டாரு. எங்கே கிடைக்காத பொருள் என்றுள்ளதோ அங்கே இப்போது செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம சாந்தி தாமத்துக்கு போக போறோம், அங்க கிடைக்காத பொருள்னு என்று இருக்காது அப்படின்னு சொல்றாரு பாபா. அது மாதிரி அங்க ஒண்ணுமே, அங்க ஆத்மா தான், நம்ம வந்து கண்ணால எதையுமே பார்க்க முடியாது, அங்க வந்து வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கும் சாந்தி தாமத்துல. அங்க நம்ம போக போறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதற்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப நீங்க நிம்மதியான இடம் வேணும், எனக்கு எங்கே நிம்மதின்னு கேட்டீங்க இல்லையா, எல்லாரும் நிம்மதியான இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு தான் இப்ப நீங்க போறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்கின்றாரோ அதை நீங்கள் இங்கே கேட்கின்றீர்கள். பாபா என்ன சொல்றாரோ, சத்தியமானவர் சிவன் கடவுள் என்ன சொல்றாரோ அதை இங்க நீங்க கேக்குறீங்க. அங்கே அது எதுவுமே தெரிவதில்லை. இப்போது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் சொல்லி பாபா கேக்குறாரு. அங்க நம்ம சாந்தி தாமத்துல நமக்கு கண்ணு வாய் மூக்கு உடலே கிடையாது, அப்புறம் நமக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே நமக்கு கேட்கவும் முடியாது. ஆனா இப்போ நீங்க இங்க வந்து கடவுளை நம்ம பார்க்கணும், கடவுளுக்கு முன்னாடி நம்ம கூட பேசிட்டு இருக்காரு, நம்ம கேட்கறோம். எப்போது நீங்க எங்க செல்கிறீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. உங்களுடைய சொர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சுகதாமம் உங்களுடையதாக தான் இருந்தது. பாருங்க, உங்களுடைய சொர்க்கம் அது, நீங்க தான் அந்த சொர்க்கத்துல இருந்தீங்க, அங்க நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள், இப்போது துக்கதாமத்தில் இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த முறையில யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சொர்க்கத்துல இருந்தவங்க தான். அதான் சொல்றாரு, உங்களுடைய சொர்க்கம் அது, நீங்க ஒரு காலத்துல இருந்தீங்க, இப்ப நீங்க துக்கதாமத்துக்கு அப்படியே படி இறங்கி வந்துட்டீங்க. அதே சுகதாமம் தான் இப்ப துக்கதாமம் ஆயிடுச்சு. சொல்லுவாங்களா, கடவுள் நல்லாதான் பூமியை படைச்சாரு, இந்த மனுஷன் தான் இப்படி ஆக்கிட்டான்னு சொல்லி பாட்டுலாம் கூட பாடுவாங்க. ஆனா அது உண்மைதான், அவர் படைச்ச உலகத்தை நம்ம துக்கதாமமா மாத்திட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா மிக மிக எளிய வழியை சொல்லியிருக்கின்றார், அதையே நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. நம்முடைய வீடு சாந்தி தாமம் ஆகும், அங்கிருந்து நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். இப்ப நம்ம பாபா கூட சாந்தி தாமம் போயிடுவோம் வீட்டுக்கு, அங்கிருந்து சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை தவிர வேற யாருமே சொர்க்கத்துக்கு வருவதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் நினைவு கூட நீங்கள் தான் செய்வீர்கள். அப்ப இப்ப நம்ம யாரு கடவுள்கிட்ட வந்து பாபாட்ட வந்து முரளி கேட்கிறோமோ, பாபாவை நம்புறோமோ,
தந்தையை நம்புறோமோ அவங்கள தவிர வேற யாரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. நினைவு கூட நீங்க தான் செய்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் முதலில் சுகத்தில் செல்கின்றோம், பிறகு துக்கத்தில் வருகின்றோம் சொல்லி பாபா சொல்றாங்க. மொத ஆத்மா இறங்கும் போது நடிப்பு நடிக்கிறதுக்கு சுகத்துல தான் அவசியம் வருது, அதுக்கப்புறம் தான் துக்கத்துல போகுது. அது மாதிரிதான் நம்மளும் சுகத்துல வரோம், அரை கல்பம் சுகம் அனுபவிக்கிறோம். அதிக சுகமும் நம்ம தான் அனுபவிக்கிறோம், அதிக துக்கமும் நம்ம தான் அனுபவிக்கின்றோம். பாபா சொல்றாரு, கலியுகத்தில் சுகதாமம் இருப்பதே இல்லை. கலியுகத்துல சொர்க்கம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. கலியுகம் துக்கதாமன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுகம் அங்கு கிடைப்பதே இல்லை. ஆகையால் சன்னியாசிகள் கூட சுகம் காக்க எச்சத்திற்கு சமமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார் என்று குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப பாபா வந்திருக்கிறதே நம்ம பிறவி சக்கரத்துல சுழண்டு இருந்தோம் இல்லையா, எங்க தப்பிக்கிறது தெரியலையே, எப்படி போறது தெரியலையா, இப்ப கடவுளை கூப்பிட்டோம், கடவுள் வந்திருக்காரு நம்மளை கூட்டு போறதுக்கு. பாபா தூய்மையற்ற நம்மை தூய்மையாக்கி அழைத்து செல்வார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா தூய்மையற்று இருக்குது, திரும்ப ஆத்மாவை தூய்மையாக்கி பாபா கூட்டு போறாரு. நினைவு யாத்திரை மூலம் நாம் தூய்மையாவோம். பாபாவை நினைக்க நினைக்க நம்ம என்ன ஆயிடுவோம், தூய்மை ஆயிடுவோம் சொல்லி பாபா சொல்றாரு. யாத்திரையில் நிறைய பேர் மேல் கீழ் ஆகின்றார்கள். சில பேர் அந்த யாத்திரைகள்லாம் போவாங்க, திருப்பதி இந்த மாதிரி நிறைய காசி இதெல்லாம் போவாங்க, ராமேஸ்வரம் போற வழியிலே அவங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுவாங்க, திரும்பி வந்துருவாங்க, மேல் கீழ் ஆயிடுறாங்க இல்லையா. சில நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள், பிறகு திரும்பி வந்து விடுகிறார்கள். இது கூட அப்படிதான் சொல்லி சொல்றாரு. இது ஆன்மீக யாத்திரை ஆகும். இது இங்க கூட அப்படிதான், இது ஆன்மீக யாத்திரை. இது நீங்க காலாலெல்லாம் நடந்து போக மாட்டீங்க, புத்தி மூலமா பகவானை நினைவு செய்றீங்க, இருந்த இடத்துல இருந்தே நினைவு செய்றீங்க. ஆனா இங்க கூட நிறைய மேல் கீழ் ஆகுது. திடீர்னு பார்த்தா குழந்தைகள் நல்லா முயற்சி செய்யறாங்க, திடீர்னு பார்த்தா கீழே விழுந்திருக்கிறாங்க. கடைசியில் நம் புத்தியில் என்ன உள்ளதோ அப்படியே நம் பதவி ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில என்ன நம்ம புத்தியில இருக்குது, அந்துமதி சோகதின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நீங்க இப்ப கடைசியில பாபா நினைவுல சரீரம் விடணும். சரீரம் விடும்போது பாபான்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பா லட்சுமி நாராயணன் ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் நம்முடைய சாந்தி தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இது மிகவும் சகஜமாகும், ஆனால் மாயை அதிகமாக மறக்க செய்கிறது. ஆனா பாருங்க, பாபா நினைக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மாயா அதிகமா மறக்க வைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடையது மாயுடன் கூடிய யுத்தமாகும். இப்ப 5 விகாரத்தினோட உங்களுக்கு போர் நடக்குது, குப்தமான யுத்தம் நடக்குது, யாருக்குமே தெரியாது. நீங்க ஒவ்வொரு விகாரத்தோடய போர் புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா மிகவும் சகஜமாக்கி புரிய வைக்கிறார். இப்போது நாம் சாந்தி தாமம் செல்கின்றோம், பாபாவை தான் நினைவு செய்கின்றோம், தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம், தூய்மை ஆகுகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. 3-4 விஷயங்கள் புத்தியில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். பாபா சொல்றாரு, 3 to 4 விஷயங்கள் புத்தியில கண்டிப்பா வச்சுக்கோங்க. விநாசம் ஆகத்தான் வேண்டும். 5000 வருடங்களுக்கு முன்பும் நாம் சென்றிருந்தோம், பிறகு நாம் தான் முதலில் வருவோம் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த விநாசம் கூட ஆகிதான் ஆகணும். 5000 வருடங்களுக்கு முன்னாடி கூட இதே தான் நடந்தது, நம்ம போயிருந்தோம், திரும்ப நாமே தான் ஃபர்ஸ்ட் நடிக்க வருவோம். பாடல் கூட இருக்கிறது இல்லையா, ராமன் ஆண்டாலும் சரி, ராவணன் ஆண்டாலும் சரி, அனைவரும் சாந்தி தாமம் தான் செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்ப எல்லாருமே சாந்தி தாமம் தான் போகணும். இது ராமனோட ராஜ்யமா இருந்தாலும் சரி, ராவணனோட ராஜ்யம் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் படிக்கட்டுல இறங்கி திரும்ப என்ன ஆகணும், சாந்தி தாமம் போய் தான் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் என்ன படிக்கின்றீர்களோ அந்த படிப்பின் ஆதாரத்தில் பதவி அடைகின்றீர்கள். யார் நல்லா அந்த முரளி படிக்கிறாங்களோ அந்த ஆதாரத்துலதான் அவங்க பதவி கிடைக்குது சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த முரளியில தான் விஷயமே இருக்குது. இதை படிச்சு இதுல ஒரு பாயிண்டையும் தாரணை பண்ணி வாழ்க்கையில தாரணம் பண்ணணும். வாழ்க்கையில நம்ம தாரணை பண்ணும்போது ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். அப்ப அந்த ஆதாரத்துல பதவி கிடைக்குது சொல்லி சொல்றாரு. உங்களுடைய குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. இப்போ உங்களுடைய குறிக்கோள் ஆப்ஜெக்ட் கரெக்டா இருக்குது, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இதான் நம்மளுடைய குறிக்கோள். முன்னாடி எல்லாம் உங்க குறிக்கோள் என்னன்னு கேட்டா நமக்கு தெரியாது, சொல்றதுக்கே தெரியாது, எதுக்கு வாழறோன்னே தெரியல, ஏன் பிறந்தோன்னே தெரியல அப்படின்ட்டு நம்ம சோகமா சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப பாருங்க, கடவுள் நமக்கு ஒரு குறிக்கோளே கொடுத்துருக்காரு. குழந்தை, உன் குறிக்கோளே என்ன தெரியுமா, நீதான் அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்த, நீதான் தேவதையா இருந்த, நீதான் திரும்ப தேவதையாக போறன்னு சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப நமக்கு குறிக்கோள் கிடைச்சிருச்சு, பாபா சொல்லிட்டாரு. பாபா நாங்கள் சாட்சாத்காரம் பார்க்கின்றோம் என்று சிலர் சொல்கிறார்கள், சிலர் சொல்றாங்க நாங்க காட்சி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாபா சொல்றாரு, அந்த லட்சுமி நாராயணனுடைய சித்திரம் சாட்சாத்காரம் ஆகவில்லை என்றால் பிறகு என்ன இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நமக்கு லட்சுமி நாராயணன் எப்படி இருப்பாங்கன்ற ஒரு சித்திரம் காட்சியா காமிச்சு அதை நமக்கு வரைய வச்சு இப்ப எல்லார் வீட்லயும் அந்த சித்திரம் இருக்கு இல்லையா, அது காட்சி ஆகலைன்னா வேற என்னதான் இருக்குதுன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. அதுதான் உண்மையான காட்சி.
அதே தவிர வேற எந்த காட்சி பார்க்க வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. அவங்களுடைய காட்சி தான் கிடைக்கும், சொர்க்கத்தினுடைய காட்சி தான் கிடைக்கும். அது நீங்க வாழ்ந்தது ஏற்கனவே சொர்க்கத்துல வாழ்ந்த காட்சிகள், நீங்க பார்த்த காட்சிகள் உங்களுக்கு காட்சியா கிடைக்கும். வேற என்ன காட்சி நான் காட்ட முடியும் உங்களுக்கு சொல்லி பாபா கேட்கிறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய காட்சி பார்க்க வேண்டுமா? நீங்க என்ன என்னைய பார்க்கணும்னு சொல்றீங்களா? நான் ஒரு புள்ளியா இருக்கிறேன், என்னைய பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு பாபா. மற்ற எந்த சாட்சாத்காரமும் வேலைக்கு உதவாது சொல்றாரு பாபா. இந்த ரெண்டு தான் நான் காட்டணும், ஒண்ணு என்ன காட்டணும், இல்லைன்னா லட்சுமி நாராயணனுடைய காட்சி காட்டணும். வேற என்ன காட்சி உங்களுக்கு காட்டுறது? வேற எந்த காட்சி சாட்சாத்காரமும் உங்களுக்கு வேலைக்கே உதவாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவினுடைய சாட்சாத்காரத்தை விரும்புகின்றார்கள். நிறைய குழந்தைகள் வந்து பாபா உன்னை நான் பார்க்கணும் சொல்றாங்களாம், விரும்புகிறாங்களாம். பாபாவை விட இனிமையான வேற எந்த பொருளுமே கிடையாது சொல்லி குழந்தைகள் சொல்றாங்க. பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, முதலில் தன்னுடைய சாட்சாத்காரம் பார்க்கின்றீர்களா? பாபா கேட்கிறார், நல்ல கேள்வி. முதல்ல நீங்க உங்களுடைய காட்சி பாக்குறீங்களா? நீங்க ஒரு ஆத்மா புள்ளியா இருக்கிறீங்க, நீங்க இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க இந்த உடம்பே கிடையாது, நீங்க ஒரு புள்ளி. உங்களுடைய காட்சி நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. பாபாவின் சாட்சாத்காரம் பார்க்க வேண்டும் என்று ஆத்மா சொல்கிறது. ஆக தன்னுடைய சாட்சாத்காரம் பார்க்கின்றீர்களா சொல்லி கேட்கிறார் பாபா. நீங்க உங்களையே நீங்க பாக்குறீங்களா? நீங்க நெற்றி புறத்துல புள்ளியா ஜொலிச்சிட்டு இருக்கிறீங்களே, அது நீங்க தான். அந்த காட்சி நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். நம் ஆத்மா, நம்முடைய வீடு சாந்தி தாமம் என்று இப்போது புரிந்திருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சுல, நம்ம ஆத்மா, நம்மளுடைய அப்பா வந்து பரமாத்மா, நம்மளுடைய வீடு சாந்தி தாமம், எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அங்கே இருந்து ஆத்மாக்களாகிய நாம் நடிப்பை நடிப்பதற்கு கீழே இறங்கி வருகின்றோம். இப்ப எல்லாத்துலயுமே இருக்கு, மத நூல்கள், தர்மத்துல, பைபிள்ல எல்லாத்துலயுமே இருக்குது. மேல இருந்து கடவுள் வந்து நிறைய தேவ தூதர்களை அனுப்பி வச்சாருன்ட்டு. அது வேற யாரும் கிடையாது, ஆத்மாக்கள் தான். பரந்தாமத்துல இருந்து எல்லாம் பறந்து வந்து நடிக்க வந்துச்சு. வந்து கடவுளுடைய அறிமுகம் கொடுக்க வந்தவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, நாடக சக்கரத்துல மாட்டிக்கிட்டு நடிப்பு நடிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப கடவுளே வந்துட்டாரு எல்லாம் உண்மையை சொல்றதுக்கு, அவரும் ஆத்மாவா இறங்கி வந்திருக்காரு. பாபா சொல்றாரு, நாடகத்தினுடைய திட்டப்படி முதலில் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் நாம் வருகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப டிராமாவின் திட்டத்தின்படி முதல்ல நீங்க தான் சத்தியுகத்துல வரீங்க. ஆரம்பம் மற்றும் கடைசி இணையக்கூடிய இந்த நேரம், இப்ப ஃபர்ஸ்ட் சிருஷ்டி சக்கரத்துடைய ஆரம்பம் சத்தியுகம் மற்றும் கலியுகம் கடைசி நேரம். இந்த நேரத்துல புருஷோத்த சங்கம யுகம் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இதில் பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல பிராமணர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. யாராவது சிவனால செலக்ட் பண்ணப்பட்ட ஆத்மாக்கள், அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாருமே கிடையாது சொல்லி சொல்றாரு. அதாவது முழு உலகமும் கலியுகத்துல இருக்குது, ஆனா நம்ம மட்டும் புருஷோத்தம சங்கமிகத்துல இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகத்தில் நிறைய தர்மங்கள், குலங்கள் போன்றவை இருக்கின்றன. கலியுகத்துல பாருங்க, ஹிந்து, முஸ்லிம் எல்லாமே இருக்கு இல்லையா, கிறிஸ்டின்னு, குருநானக், சீக்கிய தர்மம், புத்த தர்மம்னு சொல்லிட்டு நிறைய தர்மங்கள், குலங்கள், சந்நியாச தர்மம் எல்லாமே இருக்குது இல்லையா. சத்தியுகத்துல ஒரே ஒரு வம்சம் தான் இருக்கும். சத்தியுகத்துல சூரிய வம்சம் மட்டும் தான் இருக்கும், லட்சுமி நாராயணனுடைய ராஜா மட்டும் தான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. அநேக தர்மங்கள்லாம் இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இது எளிமையானது அல்லவா? இந்த நேரம் நீங்கள் சங்கம ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த நேரம் நீங்க யாராருடைய இருக்கிறீங்க? ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா, ஈஸ்வரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்கிறீங்க. நீங்கள் சத்தியுகவாசியும் கிடையாது, கலியுகவாசியும் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இப்ப சொர்க்கத்திலயும் இல்ல, கலியுகத்திலயும் இல்ல, நடுவுல ஈஸ்வரனுடைய ஃபேமிலியில ரொம்ப சேஃப்டியா இருக்கிறீங்க. இப்போ உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கல்பமாக பாபா வந்து இந்த படிப்பை படிப்பிக்கின்றார் என்பதை கூட நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். கல்பமா கடவுளே வந்துதான் நமக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு, அது நமக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லி சொல்றாரு. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது இதே நினைவை தான் உங்களுக்கு வர வேண்டும். சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் இது துக்கதாமம் ஆகும். நம்ம சென்டருக்கு போனோம்னா நமக்கு இதான் ஞாபகம் வரணும். நம்ம சாந்தி தாமத்துல இருந்தோம், அதான் நம்ம வீடு, சொர்க்கம். மற்றும் இப்ப நம்ம இருக்கிறது இப்ப நம்ம சங்கமயுகத்துல இருக்கிறோம், ஆனா முழு உலகமும் துக்கதாமத்துல இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இந்த துக்க தாமத்தின் மீது வைராக்கியம் அல்லது சந்நியாசம் புத்தி மூலமாக செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, புத்தி மூலமா மறந்துருங்க, எல்லையற்ற வைராக்கியத்தை கொண்டு வாங்க. சில பேருக்கு எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் வரும், வீட்டை விட்டு போயிடுவாங்க. யார் மேலேயா கோவம் வந்துச்சுன்னா வீட்டை விட்டு போயிடுவாங்க. அந்த எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் இருக்கு இல்லையா, எனக்கு வைராக்கியம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இந்த உலகத்தின் மீதே வைராக்கியம் வைங்க, அது முடிய போகுது. சந்நியாசம் வந்து புத்தி மூலமா செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் புத்தி மூலமாக எதையுமே சந்நியாசம் செய்வதில்லை.
அந்த வீடு வாசலை விட்டு போறாங்க இல்லையா சன்னியாசிகள், அவங்க புத்தி மூலமா சன்னியாசம் செய்ய மாட்டாங்க. காட்டுக்கு போய் உட்காந்தாலும் வீடு வாசலையே நினைச்சிட்டு இருப்பாங்க. மனைவி குழந்தைகள்லாம் விட்டுட்டு வந்தவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவங்களே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மறப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, அவங்க புத்தி மூலமா சன்னியாசம் செய்யறது இல்ல. பாபா சொல்றாரு, வீடு வாசலை விடுங்கள் என்று ஒருபோதும் பாபா உங்களிடம் சொல்வதில்லை. நம்மள பாபா வீடு வாசலை விட்டு வந்துருங்க குழந்தைங்களை சென்றோடன்ட்டு ஒரு தடவை கூட பாபா நமக்கு சொன்னதில்லை. நீங்க வீட்டிலேயே இருங்க, சேவை செய்யுங்க, மாறுங்க, அவ்வளவுதான், நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க, மாறுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. வீட்டுல இருந்தே கூட சேவை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. பாபா சொல்றாரு, பாரதத்துக்கு சேவை செய்ய வேண்டும் மற்றும் தனக்கும் சேவை செய்ய வேண்டும், இது மிகவும் முக்கியமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப தனக்கு சேவை பண்ணி நம்ம வீடை மாத்தணும். நம்ம மாறது மூலமா, வீடை மாறுறது மூலமா உலகமே மாறும், இந்த பாரதமும் மாறும் சொல்லி பாபா சொல்றாரு. வைப்ரேஷன்ஸ் தான் பாபா கொடுக்க சொல்றாரு. நல்ல எண்ணங்களின் அதிர்வலைகளை தான் பாபா வந்து உங்க வீட்டுல இருந்துட்டே செய்யுங்கன்னு சொல்றாரு பாபா. சேவை வீட்டில் கூட செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. வீட்டுல இருந்துட்டே கூட உங்களால சேவை செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பதற்கு கண்டிப்பாக இங்கே வர வேண்டும், ஆனா முரளி கேட்க மட்டும் நீங்க வரணும். பிறகு புத்திசாலியாகி மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம புத்திசாலி ஆயிட்டு, நம்மளும் புத்திசாலி ஆயிட்டு மற்றவங்களையும் நமக்கு சமமா ஆக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நம்ம இந்த பாடத்தை சொல்லி கொடுத்து அவங்களையும் புத்திசாலி ஆக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நேரம் மிக குறைவாக இருக்கிறது. பாபா சொல்றார், டைமே இல்லை, ரொம்ப குறைவா இருக்கு, ஆனா செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, நிறைய காலம் கடந்து விட்டது சொல்லி சொல்றாரு. ரொம்ப நேரம் ஓடிடுச்சு இப்ப 88வது ஜெயந்தி வந்துருச்சு இல்லையா, நம்ம ரொம்ப காலம் ஓடிடுச்சு, கொஞ்சம் மீதம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாடல் கூட அந்த மாதிரி இருக்குது. உலகத்தின் மனிதர்களும் முற்றிலும் காரூரில் இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இதெல்லாம், இந்த மாதிரி ஆக போகுது, உலகம் முடிய போகுது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது சொல்றாரு. இன்னும் 40,000 வருடங்கள் உள்ளது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கலியுகம் இப்பதான் குழந்தை, அது இப்பதான் வளர்ந்துட்டு இருக்குது, இனிமேதான் அது பெருசாகி மனுஷனாகும் அது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே, இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கின்றது என்று உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். நமக்கு வந்து கடவுள் புரிய வச்சுட்டாரு. இப்ப நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்க வேண்டும். அதனால உங்க புத்தி எல்லைக்கு அப்பாற்பட்டத்துல இருக்கணும். நான் சத்தியுகத்துக்கு போக போறேன், பாபாட்ட பாடம் படிச்சு நான் தேவதையாக போறேன், அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டதுல உங்க புத்தி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த எல்லைக்கு உட்பட்டதெல்லாம் மறந்துருங்க, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. எல்லா விஷயத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஃப்ரீயா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, முழு உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அது அனைத்தும் பதிவாகி இருக்கிறது. இப்ப முழு உலகத்திலயும் விஷயங்கள் நடக்குது இல்லையா, இந்த போர் நடக்குது, நிறைய அதர்மங்கள் நடக்குது, எல்லாமே நம்ம பாக்குறோம். நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது இல்லையா, எல்லாமே நம்ம நியூஸ்ல பாக்குறோம். எல்லாமே டிராமால பதிவாயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு பாபா. எல்லாமே நாடகத்துல பதிவாயிருக்கு. பேன் போல நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. பேன் ஊறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிராமா வந்து நடந்துட்டு இருக்கு சொல்லி சொல்றாரு. உலகத்தின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த முழு உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜியாகிரபி திரும்பவும் இதே தான் நடக்கும். திரும்ப சத்தியுகம் வரும், திரும்ப திரேதாயுகம் வரும், திரும்ப துவாபரயுகம் வரும், திரும்ப ராஜாக்கள்லாம் ஆளுவாங்க, திரும்ப இதே மாதிரி கலியுக கடைசி வரும், காந்தி வருவார், நேரு வருவார், திரும்ப எல்லா விஷயங்களும் திரும்ப நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. கடைசி பிரிவுல நம்மளும் இதே மாதிரி வந்து திரும்ப பாபாட்ட திரும்ப இதே மாதிரி முரளி படிப்போம். இது எல்லாமே மீண்டும் மீண்டும் நடக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இது கல்பமா திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு சொல்லி, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சினிமா, இது டிராமா எடுக்கப்பட்டு விட்டது, ஒரு தடவை எடுத்து விட்டாச்சு, இது வந்து எதுவுமே புதிதல்ல சொல்லி பாபா சொல்றாரு. யார் சத்தியுகத்திற்கு செல்பவர்களோ அவர்கள் தான் வந்து படிப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் சொர்க்கத்துக்கு போறாங்களோ அவங்கதான் கண்டிப்பா இங்க வந்து படிப்பு படிப்பாங்க பாபா சொல்றாரு. பல முறை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள், இந்த மாதிரி நீங்க எண்ணற்ற முறை என்கிட்ட வந்திருக்கிறீங்க, முரளி படிச்சிருக்கீங்க சொல்றாரு. நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களுடைய சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் வருவது பாரதத்தில் தான் என்பதை கூட நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் வர்றதே பாரதத்துலதான், அங்கதான் வந்து மதுபன் பூமியில தானே கடவுளே வந்திருக்காரு, பாரதத்துலதான் வந்து நமக்கு பாடம் எடுக்க வந்திருக்காரு கடவுள். கல்பத்திற்கு முன்பு கூட வந்திருந்தார், போன கல்பம் கூட இப்படிதான் வந்து பாபா நமக்கு கிளாஸ் எடுத்தாரு. பாபா சொல்றாரு, கல்பமாக இப்படிப்பட்ட பாபா வருகின்றார் என்று நீங்கள் சொல்வீர்கள், நான் கல்பமாக இப்படிப்பட்ட ஸ்தாபனை செய்வேன் என்று பாபா சொல்கின்றார். பாபாவும் சொல்றாரு, நான் கல்பமா வந்து ஸ்தாபனை செஞ்சுட்டு போறேன், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை நான் விதை நட்டுட்டு போறேன், ஒவ்வொருத்தவங்களா செலக்ட் பண்ணி அவங்கள மாத்தி அவங்கள கொண்டு போய் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விநாசத்தை கூட நீங்கள் பார்க்கின்றீர்கள், நீங்க விநாசத்தை கூட பாக்குறீங்க இல்லையா, இப்ப கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு குண்டு போட்டு அழிக்கிறாங்க, எல்லாத்தையும், அதெல்லாம் விநாச காட்சிகள் தான், கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொல்லி சொல்றாரு.
உங்கள் புத்தியில் அனைத்தும் பதிந்து விடுகிறது. இப்ப நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாமே பதிஞ்சிருக்கு சொல்லி சொல்றாரு. ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனையின் காரியம் எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த ஒரே நேரத்துல பிரம்மா மூலமா ஸ்தாபனையும் நடக்குது, விநாசமும் நடக்குது, மற்றும் பாலனையும் நடந்துட்டு இருக்குது. எல்லாமே நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு மற்றவர்களுக்கும் நீங்க புரிய வைக்க வேண்டும். யார் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை முன்பு நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியாது இல்லையா? நம்ம முன்னாடி சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தோம், அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப பாபாவை தெரிந்து கொண்டதன் மூலம் அவர் மூலமாக நீங்க அனைத்தையும் தெரிந்து கொள்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே வந்துதான் நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சு, ஓஹோ இதெல்லாம் இப்படிதான் நடக்குதான்ட்டு இப்பதான் எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தின் வரலாறு புவியியலை நீங்கள் யதார்த்தமாக தெரிந்திருக்கின்றீர்கள். இப்ப பாருங்க, உலகத்துல நடக்கிற இந்த எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியாகிரபில என்ன நடக்குது எல்லாமே யதார்த்தமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சாதாரண குழந்தைகள் வீட்டுல சமைச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில கடந்த குழந்தைகளை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் அறிவாளியாக்கி எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் கடவுள் வந்து. பாபா சொல்றாரு, மனிதர்கள் எப்படி தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானம் ஆகின்றார்கள் என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. எப்படி தமோ நிலையில ரொம்ப மோசமானவங்க தான் என்ன ஆயிட்டு இருக்காங்க, சதோ பிரதானமா ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் கூட புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தங்க புத்தியுடையவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். முன்னாடி நம்ம கல்லு புத்தியா இருந்தோம், இப்பதான் பாபா நமக்கு தங்க புத்தியுடையவர்களா ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா தங்க புத்தி உடையவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். தங்க யுகத்துல எல்லாரும் தங்க புத்தி உடையவர்களா தான் இருப்பாங்க சொல்லி பாபா சொல்றாரு. இது புருஷோத்தம சங்கம யோகம் ஆகும். எப்போது நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகின்றீர்களோ அதை கீதையின் பாகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நம்ம எப்ப வந்து ஒரு கல்லு புத்தி மனிதர்கள் எப்போ தங்க புத்தி ஆவாங்க, அப்ப அவங்களுக்கு யாரோ கிளாஸ் எடுத்திருப்பாங்க, கிளாஸ் எடுத்து அவங்க மாறி இருப்பாங்க. அதுதான் கீதையுடைய பாகம் சொல்லி சொல்றாரு. அந்த கீதை சொன்னது சிவ பகவான் தான். அவர் தான் வந்து இப்ப அந்த பார்ட் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கீதையினோட பார்ட் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆத்மாக்கள்லாம் அவர்கிட்ட பாடம் கேட்டு கேட்டு மாறிட்டு இருக்கிறாங்க. பகவான் அவரே கீதை ஞானத்தை சொல்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் சொல்வதில்லை. மனிதர்கள் ஒன்றும் இந்த கீதை ஞானத்தை சொல்றதில்ல. பகவான் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆத்மாக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆத்மாக்களாகி நீங்கள் கேட்கின்றீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் சொல்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா வந்து நம்ம கேட்டு மத்தவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஆத்மா ஜீவ ஆத்மா வந்து பரமாத்மாட்ட கேட்டதுதான் கீதை ஞானம் சொல்லி ரஜினிகாந்த் கூட ஒரு ஷோல சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி அது உண்மையா வந்து ஜீவாத்மா பரமாத்மாட்ட கேட்டதுதான் கீதை ஞானம்ட்டு. அப்ப அது யாரா இருக்கும்? உண்மையா வந்து கடவுள் வந்து சொல்றதுதான். இந்த உடல்ல இருந்து நம்ம ஜீவன்னா உடல்ல இருக்கிற ஆத்மா நம்ம பரமாத்மாட்ட இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, இதைதான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இதைதான் ஆன்மீக ஞானம் சொல்லப்படுகிறது. இதை ஆன்மீக சகோதரர்களுக்கு சொல்கின்றீர்கள். இது நம்ம ஆத்மா மற்ற சகோதரர்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். இது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து சூரிய வம்ச சந்திர வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்று நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். பாபா இப்ப ஒரே பாடம் தான் எடுக்கிறாரு. எல்லாரும் அந்த 4 பக்க முரளி தான் படிக்கிறாங்க. உலகம் முழுக்க இதே முரளி தான் இதே டைம்ல எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல வந்து சூரிய வம்சமும் ஸ்தாபனை ஆகுது, சந்திர வம்சமும் ஸ்தாபனை ஆகுது. ஒரே பாடத்திலேயே பாபா 2 வம்சத்தையும் ஸ்தாபனை பண்றாருன்னு சொல்லி நமக்கு தெரியும் சொல்லி சொல்றாரு பாபா. யார் மூலமாக? பிரம்மா வாய் வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் மூலமாக தான் ஸ்தாபனை செய்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா ஸ்ரீமத் கொடுக்கின்றார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். பாபா ஸ்ரீமத் கொடுத்து எல்லாரையும் மாத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீமத்தை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு சூரிய வம்சம் இல்ல சந்திர வம்சம் அவங்கவுங்க தகுதிக்கேற்ப வந்துடும்னு சொல்லி சொல்றாரு. மனதில் குறித்து கொள்ள வேண்டும். இது மிகவும் சகஜமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது துக்கதாமமாக இருக்கிறது. இப்போது நமக்கு வீடு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இது ரொம்ப துக்கமா இருக்குல்ல, யாருக்குமே பிடிக்கல. என்ன இது வெயில் இப்படி இருக்குது, கொளுத்துது. யாருக்குமே இந்த உலகம் பார்த்தாலே எப்படி இருக்கு, ஒரே துக்கமா இருக்குது இல்லையா? பாபா சொல்றாரு, அதான் குழந்தைகளே வாங்க வீட்டுக்கு போலாம், இப்போது நமக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டும் சொல்லி சொல்றாரு. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகமாகும். வாங்க நான் வந்து உங்களை சாந்தி தாமத்துக்கு கூட்டு போயிட்டு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறாங்க. சீதோஷ நிலையெல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்றாரு பாபா. எப்பயுமே அங்க வந்து அதிக மழையெல்லாம் இருக்காது. சீதோஷ்ண நிலை சூப்பரா இருக்கும். அதனாலதான் அது பேரே சொர்க்கம்னு சொல்லி சொல்றாரு. கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பா சத்தியுகம் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயமும் மிகவும் சிறியது மற்றும் சகஜமானது ஆகும் சொல்லி பாபா சொல்றாங்க.
இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனா சகஜமான விஷயம்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் எந்த கவலையுமே இல்லை. இப்ப வரங்க, இப்ப இங்க வர்றவங்கலாம் யாரு? வயசான மாத்தாசு, ஒண்ணுமே தெரியாதவங்க, படிக்காதவங்க தான் வராங்க இல்லையா? ஆனா உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, ஏன்னா உங்க கூட இருக்கிறது யாரு? கடவுளே இருக்கிறாரு சொல்லி சொல்றாரு. யாருக்கு படிக்க தெரியுமோ அவர்களிடமிருந்து பிறகு கேளுங்கள் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க படிக்க தெரியலனா கூட கவலை வேண்டாம், யாருக்கு நல்லா படிக்க தெரிஞ்சோ அவங்க படிச்சு சொல்லுவாங்க, கேளுங்கன்னு சொல்றாரு. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். இப்போது அவரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் சொல்லி சொல்றாரு பாபா. பாபா மீது நிச்சயம் ஏற்படும் போது சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். பாபா மீது எப்ப நமக்கு நிச்சயம் ஏற்படுதோ கண்டிப்பா சொர்க்கத்தினோட ஆஸ்தி கிடைக்கும். நேத்து கூட சொன்னார் இல்லையா, அப்பான்னு நினைச்சு என்ன நினைச்சாலே போதும். உண்மையா யார் என்ன அப்பான்னு சொல்லி தன்னை ஆத்மான்னு உணர்ந்து அப்பான்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உள்ளுக்குள் இடைவிடாத நினைவு இருந்து கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவிடமிருந்து எல்லையற்ற சுகம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் சிவபாபாவை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சாதான் நமக்கு அந்த சுகம் கிடைக்கும். அதனால கண்டிப்பா நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. பாபா சொல்றாரு, ஒரு ஆத்மா கூட வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஏன்னா எல்லாருமே அப்பாவுடைய குழந்தைகள். ஒரு வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல அப்பா சொத்துல. அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற தந்தை, அவருக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி எல்லைக்குட்பட்ட பிறப்புரிமை கிடைக்கிறதோ அது போலதான் இந்த எல்லையற்ற பிறப்புரிமை சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லையற்ற பிறப்புரிமையாகும் சொல்லி சொல்றாரு. சிவபாபாவிடமிருந்து உங்களுக்கு முழு உலக ராஜ்யமே கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம பாபாட்ட இருந்து முழு உலகத்தையுமே ராஜ்யம் கிடைக்குது நமக்குன்னு சொல்லி சொல்றாரு. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட இதை புரிய வைக்க வேண்டும். உங்க வீட்டுல சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தா கூட அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிடமிருந்து பிறப்புரிமையை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உரிமை இருக்கிறது, எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது சொல்லி சொல்றாரு. கல்ப கல்பமாக கண்டிப்பாக இதை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஜீவன் முக்தியினுடைய ஆசையை பெறுகின்றீர்கள். பாருங்க, நீங்க ஜீவன் முக்தி அடைறீங்க, உடல்ல இருந்துனே அந்த முக்தி அடைறீங்க. உடல் இருந்துட்டே சந்தோஷமா எதன் மேலேயும் விருப்பம் இல்லாம எல்லாமே கிடைக்கும், ஆனா எதன் மேலேயும் விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி வாழ வாழ்க்கை தான் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி நீங்க இப்ப பெறறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஒரு பிரிவிலே நமக்கு கிடைச்சிருது, ஏன்னா கடவுள் கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்சிருது. அது மாதிரி சுகமா இங்க வாழ்ந்துட்டு போறோம், அடுத்த 21 பிறவி அதே மாதிரி வாழ போறோம். பாபா சொல்றாரு, யாருக்கு முக்தியினுடைய ஆசை கிடைக்கிறதோ அவர்களும் கண்டிப்பாக ஜீவன் முக்திக்கு வருவார்கள். கடைசியில உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாருக்குமே முக்தி கிடைக்கும். அவங்க அந்த உடல்ல இருந்து முக்தி கிடைச்சு போவாங்க, அவங்களுக்கும் அந்த ஆஸ்தி கிடைக்கும், அவங்களும் கண்டிப்பா ஜீவன் முக்திக்கு வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க எடுத்து வர அந்த முதல் பிறவி கண்டிப்பா சுகம் நிறைந்ததாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஆத்மாக்கள்லாம் முக்தி அடைஞ்சு போனாங்களோ அவங்க பூலோகத்துல நடிக்க வரும்போது கண்டிப்பா முதல் பிறவி சுகம் நிறைந்ததாக தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது உங்களின் 84வது பிறவியாகும். இது உங்களுடையது 84வது பிறவி. யாரெல்லாம் சொர்க்கத்துல இருந்து நடிச்சு வந்தாங்களோ, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடிச்சு வந்தாங்களோ அவங்களுக்கு இது 84வது பிறவி சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானம் முழுமையாக உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்புகின்றார், இதை மறக்காதீர்கள் சொல்லி சொல்றார். இந்த இந்த ஞானம் இப்ப உங்க புத்தியில முழுமையா இருக்கணும். இது ஒண்ணு யாரோ தேகதாரிகள் சொல்லிட்டு இல்ல, இந்த பிரம்மாவோ இந்த பிராமணியோ யாரும் உங்களுக்கு சொல்லிட்டு இல்ல, அவங்களுடைய ஞானமோ கருத்தோ கிடையாது. இது யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க? அந்த எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார், இதை ஒன்று மறக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தேகதாரி ஒருபோதும் ஞானம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஞானம் எல்லாம் சாதாரணவங்களால சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களிடம் ஞானமே இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? சாதாரணமா பூமியில நடிச்சவங்க சத்தியோகம் இருந்துச்சு திரேதாயுகம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க உங்களுக்கு சொல்லிட்டு இல்ல, இது யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க? கடவுளே இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது, சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபா சொல்றாரு, இப்ப எல்லாரும் ஆத்மாக்கள், நம்ம எல்லாருமே சகோதரன் சகோதரன் என்ற பார்வையில பாருங்க. அவங்க எல்லாரையுமே அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு கடவுளுடைய குழந்தைகள் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த மனிதருக்கும் இந்த படிப்பு கிடைப்பதில்லை, யாருக்குமே இந்த படிப்பு கிடைக்கிறது இல்ல. யாருக்கெல்லாம் கஷ்ட துக்கத்துல கடவுளை தேடி அலையறாங்களோ அவங்களுக்குதான் கடவுள் கிடைக்கிறாரு. பக்தி முடிஞ்சவங்களுக்கு அவங்கதான் இந்த படிப்பு படிக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மகா எதிரி, இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர் ஆகிவிடுவீர்கள் என்று கீதை ஞானம் சொல்கின்றார்கள். கீதையில கூட இருக்கு காமம் மகா சத்ருன்ட்டு, ஆனா அதனுடைய அர்த்தம் யாருக்குமே புரியல. ஆனா கடவுளே இப்ப அதை சொல்றாரு, அதன் மீது வெற்றி அடையணும். ஏன்னா அதனாலதான் நம்ம 5 விகாரத்துல மாட்டிக்கிட்டோம். பற்று கூட எதனால வந்ததுன்னா காமத்தினால்தான் வந்தது. அப்ப எல்லாத்துக்கும் ரீசனே அந்த காமம் தான். அதனால
தேக அபிமானத்தை விடுங்க, அப்பதான் உங்களால உலகை வென்றவர் ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் புரிந்து கொள்வதில்லை. ஆனா இதெல்லாம் சொன்னா ஏதாவது யாராவது மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சுக்கிறதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பகவானும் சத்தியமானவர் ஆவார். கடவுள் பாருங்க, சத்தியமானவர். அவர் உண்மைதான் பேசுவார், பொய் ஏதாவது சொல்வாரா? அவர் சத்தியமானவர் சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் கூட பகவானிடமிருந்து சத்தியத்தை கற்கின்றனர். தேவதைகள் கூட ஒரு காலத்துல பகவானிட்ட இருந்து தான் சத்தியத்தை கத்து தேவதை ஆனாங்க. கிருஷ்ணர் கூட இந்த பதவியை எங்கிருந்து பெற்றார்? எங்கிருந்து லட்சுமி நாராயணர் ஆனார்? என்ன கர்மம் செய்தார்? யாரும் சொல்ல முடியுமா? சரி, யாராலையும் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ணர் ஆனார்னு யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. நிராகார தந்தை பிரம்மா பாபா மூலமாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட கர்மத்தை கற்றுக் கொடுத்தார் என்று இப்போது நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் எப்படி ஆனார்னா, பிரம்மா பாபா மூலமாக இறைவனே இறங்கி வந்து அப்படிப்பட்ட கர்மத்தை கத்து கொடுத்தாரு. அதை படிச்சவங்க எல்லாரும் தான் தேவதை ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது படைப்பு அல்லவா? இது படைப்பு. இறைவன் படைக்கிறாரு. இப்போது நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களிடம் ஆன்மீக தந்தையின் ஞானம் இருக்கின்றது. இப்ப நம்ம ஆன்மீக தந்தையுடைய ஞானம் நம்ம புத்தியில ஸ்டோர் ஆயிடுச்சு. நாம் பகவானை தெரிந்து கொண்டு விட்டோம். உலகமே தேடிட்டு இருக்குது கடவுள் யாருன்னு தெரியாம. அவர் எந்த உருவத்துல இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு. ஒவ்வொரு தர்மமும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க. கிறிஸ்துவ தர்மம் காட் இஸ் லைட் சொல்லுவாங்க, ஆனா இயேசுவ கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லான்னு சொல்றாங்க முஸ்லிம்ஸ். உருவமே இல்லைன்னு சொல்லி வழிபடுறாங்க. நம்ம விதவிதமா இந்து தர்மத்துல இருக்கிறவங்க விதவிதமான உருவம் வச்சு இவர் தான் என் கடவுள், முருகர் தான் கடவுள், அம்மன் தான் கடவுள்னு ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் நமக்கு கிடைச்சிட்டாரு இல்லையா? நம்ம பகவானே தெரிந்து கொண்டு விட்டோம். அவர் எப்படி இருப்பாரு? அவர் நிராகாரம், அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை, எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அவர் தான் இப்ப நமக்கு டீச்சராகி பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. பாபா சொல்றாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகாரமானவர் ஆவார். அவருக்கு சாக்கார ரூபம் கிடையாது. பாபா அவர் வாயால அவரே சொல்றாரு, நான் நிராகாரமானவன், எனக்கு சாக்கார ரூபம் கிடையாது. உலகத்துல எனக்கு ஒரு உருவம் கிடையாது. எப்படி மனிதர்கள் மாதிரி உடல் எனக்கு கிடையாது சொல்லி சொல்றாரு. நானே ஒரு வாடகை வீடு எடுத்துதான் வரேன். பிரம்மா பாபா உடல்ல பிரவேசம் பண்ணி தான் நான் அந்த ஞானத்தை சொல்றேன் சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் அந்த அந்த விஸ்வரூப தரிசனத்துல கூட கிருஷ்ணர் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல நான் ஆண் இல்லை, பெண் இல்லை, அது எல்லாமே சொல்லுவார். எனக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லைன்னு சொல்லுவார். அப்படி இருக்கிறவர் எப்படி அதை சொல்ல முடியும்? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை பாபா சொல்றாரு, எனக்கு சாக்கார ரூபமே கிடையாது சொல்லி சொல்றாரு. மற்ற எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் சாக்கார ரூபமாகும். நீங்க மற்றது கோயில்ல எல்லாரும் பாக்குறீங்களே, அது எல்லாமே ஒரு ரூபம்னு சொல்லி சொல்றாரு. கோயில்களில் கூட லிங்கத்தை பார்க்கின்றீர்கள். இப்ப எனக்காக லிங்கம் வச்சு வழிபடுறாங்க. எனக்கு நான் புள்ளியா இருக்கிறேன் அப்படின்னு தெரியாதனால அவங்க லிங்கத்தை வச்சு வழிபடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது கூட சாக்கார ரூபம் தான் அது. அதாவது அவருக்கு சரீரம் கிடையாதுன்றதுனால அந்த ரூபம் வச்சு வழிபடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்பது கிடையாது. இவங்க முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க? அவருக்கு பெயரே கிடையாது, ரூபம் கிடையாது, தனிப்பட்டவர் சொல்லி சொல்லிடுறாங்க. பெயர் இல்லாம எப்படி என்ன நினைப்பீங்க? ரூபம் இல்லாம எப்படி என்ன நினைப்பீங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. ஆமாம், மற்ற அனைத்து தேகதாரிகளுக்கும் பெயர் இருக்கிறது, ஜாதகம் இருக்கிறது. பாபா சொல்றாரு, மற்றவங்க எல்லாருக்குமே பெயர் இருக்குது. கிருஷ்ணருக்கு கூட கிருஷ்ணர்னு பேர் இருக்குது, அவருக்கு ஜாதகம் கூட இருக்குது, எப்ப பிறந்தாரு எல்லாமே இருக்குது. ஆனா எனக்கு எதுவுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவோ நிராகாரமானவர் ஆவார். அவருக்கு ஜாதகம் கிடையாது. அவர் பிறப்பிறப்புல வர்றதுல பிறந்தாதானே ஜாதகம் உருவாகும். அப்புறம் எப்படி அவருக்கு ஜாதகம் இருக்கும்? எனக்கு ஜாதகமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் நம்பர் 1 ஆவார். சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். பாபா சொல்றாரு, கிருஷ்ணர் நம்பர் 1 தேவ ஆத்மா. அவர் மனித உடல்ல இருந்த தேவ ஆத்மா. அவரு தேவதை. அவரு நம்பர் 1 அவர் தான். உலகத்திலே நம்பர் 1 அவர் தான். சிவஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க இல்லையா? பாபா நிராகாரமானவர், கல்யாணக்காரி ஆவார். நன்மை செய்யக்கூடியவர். கல்யாணக்காரினா நன்மை செய்யக்கூடியவர். சிவ பரமாத்மா அவர் வந்த தினத்தை தான் சிவஜெயந்தின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அது பாரதத்துல மட்டும் தான் கொண்டாடுவாங்க. பாபா வருகின்றார் என்றால் கண்டிப்பாக ஆசி கொடுப்பார். கடவுள் வராருன்னா, அவர் அப்பானா கண்டிப்பா நமக்கு ஆசி கொடுப்பார் இல்லையா? அவருடைய ஞானம் தான் ஆசி. இந்த ஞானம், சக்தி, குணங்கள் இதெல்லாம் அவருடைய ஆசி. அவருடைய பெயர் சிவன் ஆகும். பாபா சொல்றார், என்னுடைய பெயரே சிவன். எனக்கு பேர் உருவம் இல்லைன்னா கிடையாது, எனக்கு பேர் இருக்குது, என் பேர் சிவன். என்னோட உருவம் புள்ளி, நான் புள்ளி ரூபமா இருக்கேன். ஆத்மா எப்படி இருக்கிறீங்க? நீங்க புள்ளியா இருக்கீங்களா கண்ணுக்கு தெரியாம? அத மாதிரிதான் நானும் கண்ணுக்கு தெரியாம புள்ளியா இருக்கிறேன், என் பேர் சிவன் சொல்லி பாபா சொல்றாரு.
அந்த தந்தை, டீச்சர், சத்குரு மூன்றும் ஒருவரே ஆவார். நானே தான் உங்களுக்கு தந்தையா இருக்கேன், உங்களுக்கு டீச்சராகி பாடம் எடுக்கிறேன், நானே தான் உங்களுக்கு சத்குருவாகி வழிகாட்டி உங்களை பரந்தாம வரைக்கும் கூட்டிட்டு போறேன், உங்களை விட மாட்டேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மூன்றுமே நமக்கு ஒருவரே ஆவார் சொல்லி பாபா சொல்றாங்க. எவ்வளவு நன்றாக படிப்பிக்கின்றார் ஆசிரியர் பாருங்க, எவ்வளவு அழகா நமக்கு புரிய வைக்கிறாரு. நல்லது சொல்லி பாபா சொல்றாங்க. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த துக்க தாமத்தை புத்தி மூலம் சந்நியாசம் செய்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவில் இருக்க வேண்டும். பாரதத்திற்கு மற்றும் தனக்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்துக்கும் சரி நமக்கும் சரி உண்மையான சேவை செய்யணும். நீங்க எது செஞ்சாலும் அது உங்க நன்மைக்கு தான் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருக்கும் ஆன்மீக ஞானம் சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் போய் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைங்க. நீங்க கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க இல்லையா, கடவுளோட சத்சங்கத்துல வந்து சேர்ந்துட்டீங்க இல்லையா, அது மாதிரி மத்தவங்களும் எவ்வளவு பேர் துடிச்சிட்டு இருக்காங்க உலகத்துல, எவ்வளவு பேர் கஷ்டம் துக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்கன்றாரு. இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய சத்தியுகத்தின் பிறப்புரிமையை அடைவதற்கு ஒரு பாபா மீது முழுமையான நிச்சயம் வைக்க வேண்டும். ஒரு பாபா மீது நிச்சயம் வைக்கணும். அப்பதான் நமக்கு சத்தியோகத்தோட ஆசி கிடைக்கணும். உள்ளுக்குள் இடைவிடாது நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்பை தினமும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஒரு நாள் கூட முரளி படிக்காம விட்டுறக்கூடாது. ஏன்னா அப்பதான் கடவுளோட கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு எடுத்தவொடனே நம்பிக்கை வராது. எல்லாருக்குமே பிரம்மா பாபாவுக்கே ஒரு வருஷ காலம் என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாருமே ஒரு வருஷ காலம் இது உண்மைதானான்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ நீங்க படிப்பு தினமும் படிச்சுட்டே இருந்தாதான் கடவுள் மேல நம்பிக்கை வரும். இது கடவுள் தான் நமக்கு படிப்பிக்கிறாரு, இந்த விஷயத்த மனிதர்கள் யாராலையும் சொல்ல முடியாது. அதனால பாபா வந்து நீங்க டெய்லி படிப்பு விட்டுறக்கூடாது, தினமும் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், அனைத்து சம்பந்தங்களின் அனுபவங்கள் கூடவே பிராப்திகளின் மகிழ்ச்சியை அனுபவம் செய்து திருப்தியான ஆத்மா ஆவீர்களாக சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. நேத்து கூட சொன்னார்ல, அந்த மாதிரி எல்லா சம்பந்தமும் வைக்கணும், சகஜ யோகி ஆகணும். அது மாதிரி இன்னைக்கு பாபா சொல்றார், எல்லா சம்பந்தங்களும் அனுபவங்கள் கூடவே பிராப்திகளின் மகிழ்ச்சியை நீங்க அனுபவம் செய்யணும். சம்பந்தம் வைக்கிறீங்க, ஆனா அந்த அளவுக்கு பிராப்தி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியலன்றார் பாபா. அந்த முழுமையான அந்த உள்ளபூர்வமான சம்பந்தம் வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி வச்சீங்கன்னா அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் செய்யும் போது திருப்தியான ஆத்மாவா ஆவீர்களாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பாபா சொல்றாரு, யார் பாபாவிற்கு மிகவும் அன்பானவர்களோ நாயகிகளோ அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கர்மத்திலும் எப்போதுமே பிராப்தியின் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். உண்மையா என்னுடைய அப்பா, என்னுடைய கடவுள் வந்துட்டாரு, அவர் எனக்காக வந்துட்டாருன்னு யார் அன்பா நாயகிகளா இருக்கிறாங்களோ பாபாவுக்கு, அவங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் பாபாவோடயே இருக்கிறது அனுபவம் செய்வாங்க. அந்த பிராப்தியின் மகிழ்ச்சியில இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் என்னுடைய அப்பா, நாயகன், குழந்தை என சில குழந்தைகள் அனுபவம் செய்கின்றனர். சில குழந்தைகள் வந்து கடவுளை வந்து அப்பாவா நினைக்கிறாங்க, சிலர் வந்து நாயகனா பிரியதர்ஷனா நினைக்கிறாங்க, சிலர் குழந்தையா கூட வச்சுக்கிறாங்க, பாபா என்னுடைய மகன் அப்படின்னு கூட சில குழந்தைகள் அனுபவம் செய்யறாங்க. ஆனால் எவ்வளவு பிராப்தி தேவைப்படுகின்றதோ அவ்வளவு இல்லை. ஆனா எல்லா சம்மதம் வைக்கிறாங்க, இருந்தாலும் எவ்வளவு பிராப்தி தேவையோ அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த பிராப்தி அடைஞ்ச திருப்தியே இல்லை உங்க முகத்துலன்றாரு. உண்மையிலே அப்பா வந்து கடவுள் வந்து அப்பாவா என் கூட இருக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு ஒரு திருப்தி இருக்கும். அது முகத்திலே தெரியும். யாரோட துணையுமே தேவைப்படாது, மனுஷங்களோட துணை கூட தேவைப்படாது. ஏன்னா 1000 கரங்களுடைய சிவன் என் கூட இருக்கிறாரு, அவரே எனக்கு அப்பாவா இருக்கிறாரு, நாயகனா இருக்கிறாரு, குழந்தையா இருக்கிறாருன்னா அவ்வளவு பிராப்தி முகத்துல தெரியும். ஆனா அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு அனுபவம் ஏற்படலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்பிக்கை அனுபவம் ஏற்படல. எனவே அனுபவங்களின் கூடவே அனைத்து சம்பந்தங்களின் மூலமாக பிராப்திகளை அடைந்த உணர்வு ஏற்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்போ ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படணும். ஆமா, நான் பாபா கூப்பிட்டேன், வந்துட்டாரு, என் பக்கத்துல நின்னாரு, எனக்கு செஞ்சாருன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அந்த பிராப்திகளை அடைந்த உணர்வு வந்து ஏற்படணும்னு சொல்லி சொல்றாரு. பிராப்தி மற்றும் அனுபவம் செய்தவர்கள் தான் எப்போதும் திருப்தியாக இருப்பார்கள். யார் அந்த மாதிரி பிராப்தி அடைஞ்சாங்களோ, உண்மையிலே அனுபவம் செஞ்சிருக்கிறாங்களோ, செஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா பிகேஸ் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். நான் பாபான்னு கூப்பிட்டேன், எனக்கு வந்தாரு, யார் மூலமா கூட வந்து எனக்கு செஞ்சாருன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க, ஒருத்தவங்க விடாம எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்போதுமே திருப்தியாக இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. பிராப்தி மற்றும் அனுபவங்க யார் செஞ்சாங்களோ அவங்க எப்போதுமே திருப்தியா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதிருப்தியா அவங்களுக்கு இருக்காது. பாபா எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாரு, நேத்து ஹெல்ப் பண்ணாரு, இன்னைக்கு கூப்பிட்டா வரவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
எப்ப கூப்பிட்டாலும் பாபா வராரு, எப்ப கூப்பிட்டாலும் எனக்கு செய்யறாருன்ட்டு திருப்தியா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லை என இருக்காது. யார் அந்த மாதிரி திருப்தியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அந்த கஷ்டப்படுற வேலையே இருக்காது அவங்களுக்கு. அந்த நான் இந்த பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்கு பிராப்தி இருக்கிறதோ அங்க திருப்தி அவசியமாக இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எங்க நமக்கு பிராப்தி எல்லாமே அடைஞ்சிடுமோ, பகவானை நம்ம எல்லா சம்பந்தத்திலையும் வச்சுட்டோமோ, நமக்கு எல்லா உதவியும் பாபா செஞ்சுட்டு இருக்கிறாரு, நம்ம கஜானா நிரம்பி இருக்குது, நம்மளுடைய ஈஸ்வரிய கஜானா நம்ம வீடே நிறைஞ்சிருக்குது, கடவுளை நம்ம நினைக்கும் போது எல்லாமே நிறைஞ்சிருக்குது. அப்ப அங்க திருப்தி கண்டிப்பா அவசியமாக இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: நீங்கள் கருவியாக மாறினால் சேவையில் வெற்றியின் பங்கு உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நான் செய்யல, இத பாபா என்ன சேவிக்கிறாரு, நான் ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், பாபா என்ன இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றாரு. இத்தனை பேருக்கு ஞானத்தை பாபா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பணிவா நம்ம இருக்கிறோம்னா அந்த சேவையினோட வெற்றியின் பங்கு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பங்கே உங்களுக்கு போயிடும், அந்த வெற்றியோட பங்கே உங்களுக்கு கிடைக்காது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தான் சேவிக்கிறாரு, நான் ஒரு கருவி அப்படின்ட்டு நீங்க பணிவா செய்யும் போது அந்த சேவையில வெற்றி கிடைக்கும், வெற்றியினோட பங்கு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.